வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியன் டிஃபென்ஸை பத்தின ஒரு எப்படி சொல்றது, பாட்காஸ்ட் மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம எடுத்த வீடியோ மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம வழக்கமா ஒரு நியூஸ் எடுப்போம். அந்த நியூஸ் எடுத்து நம்ம அந்த நியூஸ்லயே தான் ஸ்டிக் ஆன் பண்ணுவோம், அதை அப்படியே முடிப்போம். ஆனா இந்த தடவை நம்ம கொஞ்சம் என்ன பண்றோம் அப்படின்னா, லைவ்ல பேசுற மாதிரி பேச போறோம். லைவ்ல வந்து எப்படி நம்ம டீப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு வீடியோன்றது இருக்க போகுது. இது வந்து எப்படின்னா, என்னோட தனிப்பட்ட வெளிப்பாடு. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒவ்வொருத்தரும் கமெண்ட்ல அவங்களோட கருத்துக்களா தெரிவிக்கிறாங்க இல்லையா, அதை எல்லாத்தையும் அப்படியே தொகுத்து இந்திய விமானப்படையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அண்ட் இந்த பிரச்சனைகளை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்றதுதான் இந்த காணொலியில பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம பொறுப்பு துறப்பு இந்த வீடியோல நான் டிரைவ் பண்ணிக்கிட்டு பேசுறதை உங்களால பார்க்க முடியும். அதற்கான முக்கியமான காரணம், இது இந்தியா இல்ல, இது யுனைடெட் கிங்டம். இந்த கிங்டம்ல நம்ம ரோடு அப்படின்னு சொல்லக்கூடியதுல யாரும் தவறுதெல்லாம் உள்ளெல்லாம் வரமாட்டாங்க. இது வந்து மோட்டர்வே. இந்த மோட்டர்வே அப்படின்றது வந்து டிசைன் ஸ்பீடே வந்து உங்களுக்கு 150 கிலோமீட்டர் வேகத்துல அசராம ஓட்டலாம். பட் நம்ம வந்து அவ்வளோ வேகத்துலாம் ஓட்டல. மேக்ஸிமம் நம்ம 120 கிலோமீட்டர்ல தான் இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அண்ட் அதையும் தாண்டி வந்து போலீஸ்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க. நீ தவறுதலான ஒரு உதாரணம் கொடுக்குற அப்படின்னா, என்னோட கண்களை பாருங்க, ரோட தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் கேமராவை பார்க்கல. என்னோட கைகள் வந்து தேவையான இடத்துல தான் இருக்கு, ஸ்டீரிங் வீல்ல தான் இருக்கு. ஒரு இடத்துல வந்து நான் ஆம்ரெஸ்ட்ல வச்சிருக்கேன். ஸோ நார்மலா நீங்க ஒரு கார்ல பக்கத்துல உள்ளவங்ககிட்ட பேசிட்டு போற மாதிரி தான் நான் வந்து இந்த வீடியோல உங்க கூட பேசிட்டு வர போறேன். இது எந்த விதத்துல என்னோட டிரைவிங்கை பாதிப்படைய வைக்காது. கூடுதலா இங்க வந்து யூகேல நீங்க சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டலாம், தம் அடிச்சுட்டு வண்டி ஓட்டலாம். பிபிசியோட பல இன்டர்வியூக்கள் வந்து இதே மாதிரி கார்லயே வீடியோ எடுத்திருக்காங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணிடுவாங்கப்பா, தவறுதலான ஒரு உதாரணமா நீ இருக்கப்பா அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது இங்க. ஏன்னா தவறுதலா உதாரணமா நான் இருக்கிறத விட ஒரு நல்ல உதாரணமா இருப்பேன். எப்படி ஸ்பீட் லிமிட்டுக்குள்ள வண்டி ஓட்டுறது, எப்படி லேன் கரெக்டா ஓட்டுறதுன்னு சொல்லி ஒரு நல்ல உதாரணமா வேணும்னா நான் இருப்பேனே தவிர தவறுதலாம் போக வாய்ப்பு இல்லை. ஸோ அதை நான் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பல பேரும் சொல்றது வந்து இதுதான், இதே விஷயத்த ஆனால் இந்தியாவில் பண்ண முடியாது. அதை நானே ஒத்துக்கிறேன். ஏன்னா இந்தியாவில் வந்து யார் எப்போ ஊடால வருவான்னு தெரியாது. அதனால இந்தியாவில் இதை பண்ணாதீங்க. இந்த ஊர்ல கதை வேற, இந்த ஊருன்னு இல்லை, வேற எந்த ஊர்னாலும் கதை வேற. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஹால் நிறுவனம் இப்போ சுக்காய் சு-30 விமானத்தில் பண்ணக்கூடிய அப்டேட்ஸ் தான். சுக்காய் சு-30 அப்படின்றது ஒரு ரஷ்யன் ஏர்கிராஃப்ட். இந்த ஏர்கிராஃப்ட் வந்து நம்ம பல வருடங்களா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். 270க்கும் மேற்பட்ட விமானங்கள் இருக்கு. இது வந்து நம்ம விமானப்படையோட முதுகெலும்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த விமானப்படையில இருக்கிற இந்த விமானத்துல ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட ரடார் சிஸ்டம், ஏவியானிக்ஸ். இது இரண்டுமே பழசா இருக்கு. இந்த ஏர்கிராஃப்டை நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினப்பே நம்ம என்ன பண்ணோம், இதோட ரேடார் சிஸ்டமா இருக்கட்டும், இதோட சில முக்கியமான ஏவியானிக் எக்யூப்மெண்ட்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பிரான்ஸ் மற்றும் இஸ்ரேலோட கொண்டு நம்ம மாடிஃபை பண்ணி தான் முதல்ல ரஷ்யா கிட்ட இருந்தே வாங்கணும். எடுத்தோடனே நம்ம அதை தான் பண்ணோம். ஏன்னா நம்மளோட ஒரு எதிர்பார்ப்பை இந்த விமானத்தோட ஏவியானிக்ஸும் அதோட சென்சர் சிஸ்டம்ஸ் வந்து பூர்த்தி செய்யலை. இப்போ அதை நம்ம ஆரம்பத்தில் பண்ணோம் இல்லையா, அது வந்து பத்தலை. அந்த டைம்ல ஓகேவா இருந்துச்சு. பட் இப்போ இருக்கிற நம்மளோட எதிரிகளை கவுண்டர் பண்றதுக்குலாம் அது பத்தாது, குறிப்பா சீனாவை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம், அந்த விமானத்துல இருக்கிற ரடார் சிஸ்டம்ல ஆரம்பிச்சு அதோட காக்பிட் வரைக்கும் எல்லாத்தையுமே இண்டிஜினஸ் கண்டென்ட்டை கொண்டு நம்ம மாற்ற போறோம். இப்போதைக்கு அந்த விமானத்தோட அப்கிரேட் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்தியாவோட ஹை இண்டிஜினஸ் கண்டென்ட் விமானத்துல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்க போது இந்த ரஷ்ய விமானம் தான். நம்ம தேஜஸ் விமானம் வச்சிருக்கோம் அப்படின்றது தெரியும். தேஜஸ் வந்து நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண ஒரு இண்டிஜினஸ் கண்டென்ட். அதை விட அதிகமான இண்டிஜினஸ் கண்டென்ட் வந்து இப்போ சுக்காய் சு-30ல வரப்போகுது. அதாவது சூப்பர் சுக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு ரஷ்யன் ஏர்கிராஃப்டை நம்ம இந்தியன் ஏர்கிராஃப்டை மாத்திட்டோம். இன்னும் வடக்குல சொல்ற மாதிரி சொல்லணும்னா இட்ஸ் டெசி ஏர்கிராஃப்டா மாறிடுச்சு. இப்போ அந்த ஏர்கிராஃப்ட்ல நம்ம பண்ண போற மாடிஃபிகேஷன்ஸை யாரு பாத்துக்க போறான்னா, ஹால் நிறுவனம். ஹால் நிறுவனம் இந்த குறிப்பிட்ட மாடிஃபிகேஷனுக்கு வந்து 1 பில்லியன் கிட்டத்தட்ட ஒதுக்க போறாங்க. 1.5 பில்லியன் அரௌண்டா அந்த அளவுக்கு பட்ஜெட் ஆகும். 80 to 85 ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து மாடிஃபை பண்ண போறாங்க முதல் கட்டமா. இந்த மாடிஃபிகேஷன்ல ரொம்பவே சவாலான எக்யூப்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட ரடார் சிஸ்டம். PESA அப்படின்னு சொல்லக்கூடிய ரடார் சிஸ்டம்ல தான் இந்த சுக்காய் சு-30 விமானங்கள் பயன்படுத்துச்சு. சுக்காய் வந்து பார்க்கறதுக்கு பெரிய விமானம். பார்க்கறதுக்குன்னு நான் சொல்றதை விட அதோட டைமென்ஷன்ஸ் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அந்த டைமென்ஷனுக்கு வந்து அந்த விமானத்துல நீங்க பெரிய பவர்ஃபுல்லான ரேடாரை வைக்க முடியும். ஈவன் தான் அது வந்து PESA ரேடாரா இருந்தாலும், AESA மாதிரி கிடையாதுன்னாலும், அந்த விமானத்தோட டைமென்ஷனின் காரணமா அந்த விமானம் வந்து பவர்ஃபுல்லான ஒரு ரேடாரை கொண்டு இருந்துச்சு. ஸோ
ரஷ்யாவில் இருக்கிறதுலே பாப்புலரான பிஎஸ் ரேடார்ஸ் வந்து சுகாய் சீரியஸில் தான் இருக்குது. Su-27, Su-30, Su-35 மாதிரியான சீரியஸில். இப்போ அந்த டைமென்ஷனில் வந்து நம்ம ஒரு ஏஎஸ்ஏ ரேடாரை வைக்கிறோம் அப்படின்னா அந்த ரேடார் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்தியன் ஏர்கிராஃப்ட்ஸில் இருக்கிறதுலே வந்து பவர்ஃபுல்லான ஏஎஸ்ஏ ரேடார் வந்து அதில் தான் இருக்கும். நான் ரஃபேலே சேர்த்து தான் சொல்கிறேன். ரஃபேலை கம்பேர் பண்ணுறப்பையும் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ரேடார் சிஸ்டமை நம்ம அதில் பொருத்தணும் அப்படின்னா அந்த ரேடார் சிஸ்டம் நமக்கு முதல்ல வேணும். இப்போதைக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஏஎஸ் ரேடார்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உட்டம் வந்து நம்மளோட தேஜஸ்ல தான் பொருத்திக்கிட்டு இருக்கோம். அந்த தேஜஸ்ல பொருத்துறதுலையுமே 2027 இருந்து தான் பொருத்த ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி இருக்கிற மாடல்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான இஸ்ரேலோட ரேடார் தான் இருக்கும். இஸ்ரேலோட ஏஎஸ்ஏ ரேடார் தான் இருக்கும். உட்டம் வந்து கேலியம் நைட்ரேட் ரேடார். இருக்கிறதே பவர்ஃபுல்லான ஒரு ஏஎஸ்ஏ ரேடார் கான்ஃபிகரேஷன் வந்து கேலியம் நைட்ரேட் தான். அந்த ரேடார் சிஸ்டம் வந்து 27க்கு அப்புறம் இருக்கிற பேட்சில் தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம இன்னும் நம்மளோட இண்டிஜினியஸான ஏர்கிராஃப்ட்ஸ்லேயே அதை இன்னும் இண்டெக்ட் பண்ண ஆரம்பிக்கலையே அப்படின்றப்ப அதை கொண்டு போய் டைமென்ஷன் வைஸ் இவ்வளோ பெருசாக இருக்கிற சுகாயோட மூக்கில் வைக்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் சவாலான வேலை தான். ஸோ இருக்கிறதுலே கஷ்டமானது ஏஎஸ்ஏ ரேடாரை இன்டெகிரேட் பண்ணுறது. இப்போ ஏஎஸ்ஏ ரேடாரை தாண்டி இன்னும் முக்கியமான இன்டெகிரேஷன் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் காக்பிட். காக்பிட் அப்படின்றது ஒரு டிரைவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காக்பிட்ன்றதை வந்து நான் எப்படி சொல்லுவேன்னா உங்கள் கார் ஓட்டுற மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். உங்கள் காரில் வந்து ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் இருந்தால் உங்களுக்கு டிரைவிங் எப்படி ஈஸியாக இருக்கும். அப்புறம் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம் இருந்துச்சுன்னா அது எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது போக வந்து உங்களுக்கு ஒரு மியூசிக் சிஸ்டமை டாகிள் பண்ணுறதுக்கு ஸ்டியரிங் வீல்லே கண்ட்ரோல்ஸ், இப்போ இந்த காரில் இருக்கிற மாதிரி ஸ்டியரிங் வீல்லே கண்ட்ரோல்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி டிரைவரோட எக்கனாமிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி காரில் நம்ம ஃபீச்சர்ஸ் வைக்கிறோம்ல, அதே மாதிரி ஒரு ஃபைட்டர் ஜெட்டில் ஃபைட்டர் பைலட்டுக்கு வந்து அவர் ஓட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரியான சில ஃபீச்சர்ஸும் வைப்பாங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமானது வந்து கிளாஸ் காக்பிட். இந்த கிளாஸ் காக்பிட் வந்து அதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அண்ட் அது கொடுக்குற ரீடிங்ஸ் எல்லாத்தையும் பைலட் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கூட பைலட் பறந்துகிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு நிறைய விஷயங்களை பார்ப்பாரு. ஃப்ளைட் ஏர்கிராஃப்டை ஓட்டுவார், எதிரி எங்கே இருக்கான்னு பார்ப்பாரு, அவனுக்கு எதிராக ஒரு ஏவுகணை ஏவணும். ஸோ இந்த வேலையெல்லாம் அவர் மல்டி டாஸ்கிங் பண்ணுறப்ப அவருக்கு முன்னாடி இருக்கிற அந்த கன்சோல் வந்து அது வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணப்பட்டு அனலாக இல்லாமல் டிஜிட்டலாக இருந்துச்சு அப்படின்னா அது அவருக்கு வந்து உபயோகரமாக இருக்கும். அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ளையிங் எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதற்காண்டி ஃபுல் கிளாஸ் காக்பிட்டாக நம்ம மாற்ற போகிறோம். இப்போதைக்கு இருக்கிறது வந்து அனலாக் தான், எல்லாமே அனலாகில் தான் இருக்கும். 1-2 மட்டும்தான் கிளாஸில் இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா F-35 ஏர்கிராஃப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் கிளாஸ் தான், டச் ஸ்க்ரீனு அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் சுகாய் Su-30 வந்து ஃபுல் கிளாஸ் காக்பிட்டாக மாற்ற போகிறோம். இப்போ இந்த 2 ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்டிஜினியஸாக நம்ம உருவாக்கி இருக்கிற அஸ்த்ரா ஏவுகணைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே ஒன்றா இன்டெக்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நம்ம அந்த அஸ்த்ரா ஏவுகணைகள், ருத்ரம் சீரிஸு, இதெல்லாம் என்னதான் வந்து டெக்னிக்கல் வைஸ் வந்து அது பவர்ஃபுல்லாக இருந்தாலும் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு பிஎஸ்ஏ ரேடார் இருக்கிறதுனால அதை எஃபிஷியண்ட்டாக பைலட்டால் ஹேண்டில் பண்ண முடியாது. பட் எதுவுமே இல்லாததுக்கு இது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் நம்ம இப்போதைக்கு அஸ்த்ராவை சுகாய் Su-30 இன்டெகிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த சூப்பர் சுகாய் ப்ரோக்ராமோட முடிவில் நம்மக்கிட்ட என்ன மாதிரியான ஒரு விமானம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஒரு பவர்ஃபுல்லான ஏர்கிராஃப்ட்டு, மல்டி ரோல் ஏர்கிராஃப்ட்டு, வானத்தில் ஏர் சுப்பீரியாரிட்டி பண்ண முடியும், சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமில் ஈடுபட முடியும். நீங்கள் எந்த ரோல் கொடுத்தீங்கனாலும் அதை இந்த விமானத்தால் பண்ண முடியும். அந்த ஒரு கேப்பபிலிட்டி இந்த விமானத்துக்கு வந்துடும். கூடுதலாக இருக்கிற ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேஸ். இந்த ஸ்பெஷல் கேஸ் அப்படின்றது வந்து ஒவ்வொரு விமானப்படையை பொறுத்து மாறும். இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏர்ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா F-15 வந்து ஸ்பெஷல் கேஸ் வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்பெஷல் கேஸோட உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஆன்டி சேட்டிலைட் வெப்பனை வந்து F-15 தான் அவங்க இன்டெகிரேட் பண்ணாங்க. அதை F-15 இன்டெகிரேட் பண்ணி அந்த விமானத்தை வந்து பயன்படுத்தி ஒரு சேட்டலைட்டை சுட்டு தந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படிப்பட்ட ஸ்பெஷல் கேசஸுக்கு வந்து உங்களுக்கு இந்த சுகாய் விமானம் உதவிகரமாக இருக்கும். ஏன்னா சுகாயோட சைஸ் பெருசு, அதில் வந்து இந்த மாதிரி பிரம்மோஸ்லாம் இன்டெகிரேட் பண்ண முடியும். ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தார் ரீசெண்டாக, தேஜஸ் போர் விமானத்தில் பிரம்மோஸை இன்டெகிரேட் பண்ண முடியாதுல்ல, அப்புறம் எதுக்கு தேஜஸ் இந்திய விமானப்படை அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தேஜஸில் இப்போதைக்கு தான் பிரம்மோஸை இன்டெகிரேட் பண்ண முடியாது. பட் தேஜஸுக்காண்டியேன்னு சொல்லி நம்ம தேஜஸ் மட்டும் இல்லை, ரஃபேல் விமானங்கள், இதுக்கப்புறம் ஆம்கா நம்ம உருவாக்கினாலும் அந்த விமானங்களில் பொறுத்துற மாதிரியான ஒரு சின்ன பிரம்மோஸ் ஏவுகணை, டைமென்ஷன்ஸ் வைஸ் வந்து சின்னதாக இருக்கக்கூடிய பிரம்மோஸ் வந்து நம்ம உருவாக்குறோம். அதோட பேர் பிரம்மோஸ் NG. ஸோ இப்படிப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. இதை தாண்டி ஃபியூச்சரில் வந்து பெரிய பெரிய ஏவுகணைகள் இருக்குது. அதை இமீடியட்டாக நம்ம இப்போ ஒரு வாரம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ உட்காந்துட்டு நீங்கள் பிரம்மோஸ் NG எல்லாம் உருவாக்க முடியாது. அப்போ உங்கள்கிட்ட என்ன ஏவுகணை இருக்கோ அதை முடிஞ்ச அளவுக்கு மாடிஃபை பண்ணி உங்களோட ஏர்கிராஃப்டில் பொருத்தணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க.
ஸோ அந்த மாதிரியான கேசஸில் வந்து நமக்கு இந்த சுக்காய் சூப்பர் சுக்காய் வந்து உதவிகரமாக இருக்கும். இதுதான் இந்த ப்ரோக்ராமோட மெயினான நோக்கம். அதனால தான் உங்களுக்கு வந்து லிமிட்டடான நம்பர்ஸில் இதை சூப்பர் சுக்காயை மாற்றுறாங்க. மொத்தம் அவங்க 270 மாற்றாமல். இது வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏர் சுப்பீரியாரிட்டிக்காண்டி மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி இவ்வளோ மாடிஃபிகேஷனும் பண்ணலை. சில ஸ்பெஷல் மிஷன்ஸ்க்காண்டி தான் அவங்க இந்த மாடிஃபிகேஷனே பண்ணுறாங்க. கூடுதலாக இந்தியன் ஒன்றும் இல்லை, என்னடா பாதியிலே கட் பண்ணிட்டு வேற எங்கேயும் வந்த மாதிரி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது காரில் வந்து ஏசி கேஸ் இல்லை, ஸோ கூலிங் வேலை செய்யாது, ஹீட்டிங் தான் வேலை செய்யும். இந்த ஊரில் வந்து விண்டோ இறக்கி விட்டாலே போதும். ஆனால் வீடியோ பேசுகிறப்ப கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ ஏற்றி விட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு இடத்துக்கு மேலே வைக்க தாங்கலை, ஆனால் அப்படி ஊருக்குள்ள வந்துட்டு விண்டோ இறக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லி அவுட் பண்ணுறீங்க. ஓகே, அதான் இப்போ என்ன மேட்டர்னா, சூப்பர் சுக்காய் வந்து இதுக்காண்டி தான் நம்ம ரெடி பண்ணுறோம். ஓகே, இப்போது இது வந்து கேட்குறதுக்கு வந்து நல்லா இருக்கும், உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக போகிற மாதிரி தெரியும். ஆனால் நமக்கு பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜின் அப்படின்னு வரப்போ தான் நமக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து ப்ராப்பரான ஒரு ஏர்க்ராஃப்ட் என்ஜின் வந்து நம்மகிட்ட இல்லை. அந்த காவேரி என்ஜின் வந்து நம்ம சொல்லலாம், பட் ஆனால் அதில் வந்து 2 மாடியூல் இருக்குது, ட்ரை வெட்டுன்னு சொல்லி. உங்களுக்கு வந்து ட்ரையும் வேணும் வெட்டும் வேணும். ஆனால் ட்ரை மட்டும்தான் இருக்குது. வெறும் ட்ரையை மட்டும் வச்சுட்டு நம்ம அதை தேஜஸில் போட முடியாது. அட்லீஸ்ட் காம்பேட்டுக்கு நம்ம போட முடியாது, டெஸ்டிங்க்கு வேணால் பண்ணலாம் அதை வச்சு. ஸோ அந்த வெட் கான்ஃபிகரேஷனை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி முடிச்சு அந்த மாடியூலை ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா தான் அந்த என்ஜின் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் போகிறதுனால இந்த காவேரி என்ஜின்றது இப்போதைக்கு வந்து நம்ம அதை நம்பகத்தன்மையாக நம்ம சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் அது ஒரு ப்ராப்பரான என்ஜினு, நமக்கு அது ஒரு பக்கம் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அது மட்டும்தான் இப்போ பெரிய பிரச்சனை ஏர்ஃபோர்ஸுக்கு. இப்போது அதை தாண்டி வேறு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை ரிவர்ஸ் எடுத்துங்க. அதாவது என்னென்னா, அந்த ஏர்க்ராஃப்ட் என்ஜின் வந்து அது ரெடியாக தான் இருக்குது, ஆனால் அந்த என்ஜின் வந்து பாதி தான் இருக்குது. உங்களுக்கு சொல்லணும்னா ஆஃப்டர் பர்னர் அப்புறம் வந்து ட்ரை த்ரஸ்ட்டு, இது 2மே சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபைட்டர் ஜெட்டோட என்ஜினாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு ட்ரை த்ரஸ்ட் இருக்கிற என்ஜினை வந்து தேஜஸை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கோ, இல்லை ஃப்யூச்சரில் நம்ம எதாவது ப்ரோட்டோடைப் உருவாக்குறோம், இப்போ இந்த டெட்பிஎஃபோட ப்ரோட்டோடைப்பே நம்ம உருவாக்கணும்னாலும் தியரட்டிக்கலி காவேரி என்ஜினை வச்சு டெஸ்ட் பண்ண முடியும். பட் டெஸ்ட்டு தான் பண்ண முடியும், ஆனால் அதை வச்சு காம்பேட்டில் ஈடுபட முடியாது. ஏன்னா காம்பேட்டில் உங்களுக்கு ஆஃப்டர் பர்னர் வேணும். ஸோ அந்த ஆஃப்டர் பர்னர் பிரச்சனையை வந்து நம்ம சால்வ் பண்ணாத வரைக்கும் காவேரி என்ஜினை வந்து நம்பி நம்ம தேஜஸ் ப்ரோக்ராமில் இருக்க முடியாது. அதனால தான் F404 என்ஜினை நம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த F404 பிரச்சனை வந்து உங்களுக்கே தெரியும் எதனால் இவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஒரு விஷயம் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, ஹால் நிறுவனமாக இருக்கட்டும், GTREயாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஹால் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து என்ஜினில் டிலே இருக்குது, அதனால தான் ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து சரியாக எங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது உண்மை தான், அது போய் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஜெனரல் எலக்ட்ரிக்கு F404 என்ஜினை ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி மறுபடியும் ப்ரொடக்ஷன் என்ன ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ஒரு 2-3 வருஷம் ஆகும் அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. அது வரைக்கும் வந்து நமக்கு என்ஜின் வந்து கரெக்டான அவுட்புட்டில் கிடைக்காது. நம்ம எதிர்பார்க்குறத விட பாதி அவுட்புட்டில் தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ அது மட்டும்தான் ரீசனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஹாலில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் நம்ம பார்க்குறப்ப அதனால் மட்டுமே இவங்க டிலேன்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லை. ஏன்னா அவங்க கொடுத்த பாதி என்ஜினுக்கு ஏர்க்ராஃப்ட் வந்தாகணுமே. இன்ன வரைக்கும் ஒரு ஏர்க்ராஃப்ட் கூட கம்ப்ளீட்டாக ஏர்ஃபோர்ஸ் கையில் போய் சேரல. எனக்கு தெரியும் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ஏர்க்ராஃப்டை வந்து ஃப்ளை பண்ண வச்சு ஏர்ஃபோர்ஸில் ஒப்படைக்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. ஆனால் அதுலேயுமே வந்து சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதுக்காண்டி ஒர்க் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. இன்ன வரைக்கும் ஒரு ஏர்க்ராஃப்ட் கூட ஏர்ஃபோர்ஸ் கிட்ட ஒப்படைக்கப்படலை. அஃபிஷியலாக நான் சொல்கிறது ரெடி ஆயிடுச்சு அந்த ஏர்க்ராஃப்ட்டு, ஆனால் அதை அஃபிஷியலாக இன்னும் ஒப்படைக்கலை. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு இருக்கிறப்ப இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட முக்கியமான தேவை நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு ஓரமாக தள்ளி வச்சுட்டு நம்மளோட ஃபோக்கஸை எங்கே வைக்கணும் அப்படின்னா என்ஜினில் தான் வைக்கணுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா நீங்கள் ஏர் டு ஏர் டொமைன் பாருங்களேன், அஸ்த்ரா 123 இருக்குது, ஏர் டு கிரவுண்டு பாருங்கள் ருத்ரம் 123 இருக்குது, அது போக வந்து ஆன்டி ரேடியேஷன் இருக்குது, ஸ்பெஷல் கேஸுக்கு பிரம்மோஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டி சீப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி நிர்பை க்ரூஸ் மிசைல் இருக்குது, அதை வந்து ஏர்லேருந்து லான்ச் பண்ணுற மாதிரி இன்டெகிரேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரேடார் சிஸ்டம்ஸ் இருக்குது, அதை விட உங்களுக்கு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இருக்குது, இஸ்ரேலோட சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ஒன்று போய்கிட்டு இருக்குது. இப்படி ஏர்க்ராஃப்டோட முக்கியமான க்ரூஷியல் காம்பனண்ட் எல்லாமே உங்களுக்கு அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸில் இருக்கிறப்ப என்ஜின் மட்டும் நம்ம பிகினிங் ஸ்டேஜில் இருக்குன்றது வந்து நமக்கு ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது. நம்மளோட பெரிய பிரச்சனையாக இருக்க போகிறது நம்மளோட மொத்த ரீசோர்ஸையும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் அப்படின்றது என்ஜினில் தான். அண்ட் இந்த என்ஜினில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்மளோட இந்திய விமானப்படைக்கு பெரிய ப்ராப்ளமாக வந்து சேரும். ஸோ இதுதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய கருத்து. என்ஜின் மேனுஃபேக்சரிங் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம லேக் ஆகிறோம். அண்ட் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா,
ஒரு என்ஜினே உருவாக்கலை, நீங்கள் இன்னும் ஃபைட்டர் ஜெட்டுக்கெலாம் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்மளோட இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியதில் நிறையவே டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸ்பேஸ் ஆர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஐஎஸ்ஆர்ஓ ஒரு டிபார்ட்மெண்ட்டு, டிஆர்டிஓ ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அதுலேயும் ஹேல் ஒரு டிபார்ட்மெண்ட்டு, ஏடிஏ ஒரு டிபார்ட்மெண்ட்டு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்குது. இப்போ ஐஎஸ்ஆர்ஓவுக்கு டிஆர்டிஓ சளைச்சது கிடையாது. ஐஎஸ்ஆர்ஓ பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சிமிலராக அதே மாதிரியான ஒரு கஷ்டமான விஷயத்தை தான் டிஆர்டிஓவும் பண்ணுறாங்க. ஸோ ஐஎஸ்ஆர்ஓ மார்ஸில் போய் லேண்ட் ஆகுறாங்க ஃபஸ்ட் அட்டம்ப்டில். அது மட்டும் இல்லாமல் மூணில் சவுத் போலில் போய் லேண்ட் ஆகுறாங்க ஃபஸ்ட்டு கண்ட்ரியாக. இப்போ இந்த டெக்னாலஜிலலாம் நம்ம வந்து இவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட ஸ்கில்லை காட்டுறப்ப என்ஜின் மேனுஃபேக்சரிங்கில் நம்மளால் காட்ட முடியாது அப்படின்றது கிடையாது. இங்கே மேட்ரு என்ன அப்படின்னா, என்ஜின் மேனுஃபேக்சரிங்க்கு தேவையான ஃபண்டையும் சரி, அதற்கு தேவையான ஒரு அடிப்படை கட்டமைப்பையும் சரி நம்ம உருவாக்கிட்டோம்னா என்ஜின் தானாக வந்து சேரும். ஏன்னா மித்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ தூரம் நம்ம முன்னோடியாக இருக்கிறப்ப இதில் மட்டும் நம்ம லேக் ஆகிறோன்றதெல்லாம் வந்து பேச்சுக்கே இடம் இல்லை. அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. லேக் ஆனால் அப்படியே எல்லாத்துலேயும் தான் லேக் ஆகணும். அப்புறம் அக்னி மிசைல்லாம் எங்கேருந்து வருது? என்ஜின் மேனுஃபேக்சரிங்கில் நம்மளால் தயாரிக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அக்னி மிசைல்ஸ்லாம் எங்கேருந்து வருது? எம்ஐஆர்வி கேப்பபிளான மிசைல்ஸ்லாம் எப்படி வந்துச்சு? ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி ஒரே நேரத்தில் மல்டிபிள் டார்கெட்ஸை ஒரே யூனிட்டை கொண்டு இன்டர்செப்ட் பண்ணுச்சு? ஸோ இந்தளவு கேப்பபிலிட்டியை காட்டுறவங்க இதுலேயும் காட்டுவாங்க. ஆனால் ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பில்ட் பண்ணி கொடுக்கணும். அது வந்து துறை ரீதியாக ஜிடிஆர்இ நினச்சா தான் முடியும். அண்ட் வந்து கவர்மெண்ட் இதுக்குன்னு தனியாக கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். டைரெக்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து சில க்ரூஷியலாக லேக் ஆகிற இடத்துல, இப்போ ஹேல் லேக் ஆகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா தேஜஸ் ஏர்க்ராஃப்டை கொடுக்குறதுல. ஸோ இந்த மாதிரி க்ரூஷியலான இடங்களில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகி பண்ணால் தான் இதெல்லாம் சீக்கிரம் நடந்து முடியும். ஏர்ஃபோர்ஸை பற்றின ஒரு கருத்தை நான் சொல்லணும்னு நினச்சது இதுதான். இந்த வீடியோவில் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருப்பேன். நம்ம லைவில் பேசுகிறத லைவ் இல்லாமல் பேசியிருக்கேன். இது வந்து என்னோட கருத்து மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய உங்களோட முக்கியமான கருத்துக்களும் தான். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் நல்லதை பாருங்க, நல்ல சமுதாயத்தை வணக்கம். நன்றி, வணக்கம்.